ஹேர் கேர் ஆரோக்கியமாக முடியை பராமரிக்க நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் யுவர் ஆயிலி ஹேர் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. உங்கள் தலை ஆயிலியாக இருக்கும் அப்படின்னா, அதாவது உங்கள் தலையில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய சீபம் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற ஆயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் தலை ஆயிலியாக இருக்காது, ட்ரையாக இருக்கும் அப்படின்னா 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஒரு முறை ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு வயசாச்சுன்னா உங்கள் தலையில் ஆயில் ப்ரொடக்ஷன் குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷாம்புலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் தலைமுடி செதிலாக இருக்குது அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருங்க. அப்படி ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் அல்லது வேறு ஏதாவது ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது ஷாம்பு. உங்கள் தலைமுடியை ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணும்போது முடியோட முழு லெங்க்த்தையும் வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. முதன்மையாக உங்களுடைய ஸ்கால்ப்பு, அதாவது உச்சந்தலையை மட்டும் சுத்தம் செஞ்சாலே போதுமானது. உங்கள் தலைமுடியை மட்டும் நீங்கள் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் தலைமுடி ரஃப்பாக இல்லைனா டல்லாக மாறிடும். 3வது கண்டிஷ்னர். ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் மட்டும் க்ளீனாக இருக்கும். ஆனால் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆன உங்கள் ஹேர் இம்ப்ரூவ் பண்ணும், முடியை நல்லா ஷைன் ஆக்கும், யூவி ரேஸ்லேருந்து உங்கள் முடியை பாதுகாக்கும், ஹேரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். நிறைய கண்டிஷ்னர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நல்ல கண்டிஷ்னராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நேச்சுரலாக கிடைக்கிற கண்டிஷ்னருக்கும் யூஸ் பண்ணலாம். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறப்போ முடியோட நுனியில் மட்டும் தடவுங்க. உச்சந்தலையில் அல்லது முடியோட முழு நீளத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட்டு செலக்ட் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர். உங்கள் முடிக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஷாம்பு மற்றும் கண்டிஷ்னர் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் தலைமுடிக்கு கலரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கலரிங் பண்ண முடிக்கு எந்த மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான கண்டிஷ்னரும் ஷாம்பும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் தலைமுடி டேமேஜாக இருக்குது இல்லது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2-in-1 ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இயற்கையாகவே தயாரிக்கக்கூடிய சீயக்காய் மற்றும் கண்டிஷ்னர் கூட உங்களுக்கு அதிக அளவிலான நன்மையை வழங்குது. கடைசியாக குளோரின் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். குளோரின் வாட்டர் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸ்விம்மிங் பூலில், கடலில், ஆற்றுல, குளத்தில் இங்கெல்லாமே அதிகமாக இருக்குது. நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லையோ கடல்லையோ குளிக்கிறீங்க அப்படின்னா அதில் உள்ள குளோரின் அல்லது வேறு ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா மாதிரி உங்கள் ஹேருக்கு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்குது. குளோரின் உங்கள் ஹேரை க்ரீனாக அல்லது ட்ரை ஆக்கிடும். இதனால் உங்களுக்கு இன்டைரக்டாக ஹேர் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கண்டிஷ்னர், லீவ்-இன் கண்டிஷ்னர் அல்லது சாதாரணமான கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயிலே உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னராக தான் செயல்படும். அடிக்கடி அந்த தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணுறத நல்லா தவிர்த்துங்க. அல்லது ஷவர் கேப் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் உங்கள் ஹேர் ப்ரொடெக்ட் பண்ணலாம்.